ஜேஎஸ் கிச்சனுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நான் செய்ய போவது பருப்பு பொடி. வாங்க பார்க்கலாம். பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த பருப்பு பொடி நம்ம இப்போ இந்த லாக்டவுன் நேரத்தில் நம்ம குழம்பு இதெல்லாம் அதிகமாக வைக்காமல் இதை சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வாங்க செஞ்சு பார்க்கலாம். இதுக்கு இந்த கப்பில் ஒரு கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதே அளவு உளுந்தம்பருப்பு. இதில் 1/4 கப்பு அரிசி, எந்த அரிசியாக இருந்தாலும் சரி, இட்லி அரிசியோ இல்லை சாப்பாடு அரிசி எதுவாக இருந்தாலும் 1/4 கப்பு. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 4 காஞ்ச மிளகாய், வெள்ளை பூண்டு 2 பல்லு தான். அதை இப்படி நைஸாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அப்போ தான் இது வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும். இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான். அதனால் பாருங்கள், தீயை மீடியத்தில் வச்சுக்கோங்க. அடுப்பை கருகாமல், அப்போ தான் நல்லா வறுபடும். இந்த பருப்பு இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, ஒரு வாசம் வரும். இப்போ நீங்கள் இதை எடுத்துருங்க. உளுந்தம்பருப்பு இதையும் நல்லா அப்படி பொன்னரம் வர மாதிரி, கோல்டன் வர்ற மாதிரி எடுங்க, வறுக்கணும். இந்த கலர் வந்துடுச்சு, பருப்பும் வாசம் வரும். அதனால் நல்லா எடுத்துருங்க. அடுத்து இந்த அரிசியை போடுறேன். இது நல்லா அப்படியே பொரியணும், பொரிய அரிசி மாதிரி பொரியணும். பாருங்கள், இந்த அரிசி பொரியணும். இதே இந்த டப்புன்னு பொரிஞ்சு லைட்டாக நல்லா வறுத்தோன்னா எடுத்துடலாம். இந்த வறுபட்டுருச்சு அரிசி. இப்போ இதை எடுத்துடலாம். மிளகு போடுறேன். எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான். அதுக்கடுத்து இந்த சீரகம் இது பொரியணும் நல்லா. சீரகம் பொரியணும், பொரிஞ்சோன்னு எடுத்துடலாம். நல்லா சிம்மில் அடுப்பை வச்சு பாருங்க. மிளகாய் வறுபட்டுருச்சு. இப்போ கடைசியாக இந்த பூண்டு, இது இதையும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வருங்க. இந்த நீர் சத்து போகணும். அது கொஞ்சம் நல்லா வறுபட்டால் எடுக்கணும். அப்போ தான் ஈரசத்து இருக்கக்கூடாது. இப்படி சரசரன்னு சத்தம் கேட்குது. அந்த ஈரசத்தெல்லாம் போயிடுச்சு. சுத்தமாக ஈரசத்து இருக்கக்கூடாது. இந்த மாதிரியே வறுத்து எடுத்துருங்க. இந்த கலர் வந்துடும். வறுத்து எடுத்து நல்லா போட்டு அந்த பாருங்கள், இந்த பருப்பு பொடிக்கு எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. இதை நல்லா ஆறணுன்னு கொஞ்சம் தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டு அரைச்சி மிக்சியில் எடுத்துக்கோங்க. இதில் இந்த கருவேப்பிலை, பெருங்காயமெல்லாம் நான் போடலை. ஏன்னா அதெல்லாம் போட்டால் இந்த பருப்போட ஃப்ளேவரு மறைஞ்சிரும். அதனால் பருப்பு பொடிங்கிறப்ப பருப்போட ஃப்ளேவர் இருக்கணும். அதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கேன். பருப்பு பொடி அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக வலுவலுன்னு அரைக்க வேண்டாம். கொஞ்சம் இந்த மாதிரி நெருநெருப்பு இருந்தால் சாப்பிட்றப்போ அந்த பருப்பு நல்லா கடிபடும், நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா ஆற வச்சு ஒரு பாட்டிலையோ ஒரு சில்வர் டப்பாலையோ போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வாசம் போகாமல் நல்லாயிருக்கும். சாதத்துக்கு போட்டு எடுத்து சாப்பிடுங்க. இதில் 4 மிளகாய், 1 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். அது உங்களுக்கு காரம்னு அதிகமாக தெரிஞ்சால் குறைச்சிக்கோங்க, உங்களுக்கு உரப்புக்கு ஏற்ற மாதிரி. இது கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா இது சாதத்தில் நெய் ஊற்றி போட்டு சாப்பிட்றதுனால கரெக்டாக இருக்கும். எப்படி பண்ணுறது பார்த்துக்கிட்டிங்களா? நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப எப்போயுமே யூஸ் ஆகும், நல்லதும் கூட. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.